பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நான் உன்னோடு வருவேன், உன்னை வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. Glory to God. எனக்கு அன்பானவர்களே, மோசே அவனுக்கு முன்பாக ஆண்டவர் அவருடைய சமூகத்தை முன்பாக செல்லும்படி அவனுடைய பயணத்தில் தேவன் அவனோடு கூட இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் உனக்கு ஒரு இடம் இருக்கிறது, நீ அங்கே கன்மலையின் மேல் வந்து நில்லு அப்படிங்கிறார். தேங்க்யூ லார்ட். இப்போ மோசே அந்த இடத்திற்கு கடந்து போகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஹல்லேலூயா. அவன் ஆயத்தமாகி என்ன செய்கிறான்? கர்த்தர் சொன்ன இடத்திற்கு அவன் காலமே அவருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறாங்க. நல்ல கவனிங்க. அவன் ஆயத்தமாகி கர்த்தர் சொன்ன இடத்தில் வந்து நிற்கிறான். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகம் மோசேக்கு முன்பாக கடந்து போன போன்பு ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தருடைய இரக்கம் அவனுக்கு கிடைத்தது, கர்த்தர் அவனுடைய கிருபை அவனுக்கு கிடைத்தது. ஆண்டவர் கர்த்தருடைய சாந்தத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான், கர்த்தருடைய தயவை அவன் பெற்றுக்கொள்ளுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னா, உனக்கு வேண்டிய தயவை, உனக்கு வேண்டிய இரக்கத்தை, உனக்கு வேண்டிய கிருபையை, உனக்கு வேண்டிய சத்தியத்தை என் தேவன் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய தயவை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா, கர்த்தருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா, கர்த்தருடைய சத்தியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நீ ஆயத்தமாகி அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் வந்து நீங்கள் நிற்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆயத்தமாகி அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் நீங்கள் நிற்பீர்களே ஆனால், கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். Glory to God. மத்தேயு 11:28 வாசித்து பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் வருத்தப்படுகிற யாராயிருந்தாலும் சரி, எதை குறித்து நீங்கள் வருத்தப்படுகிறீங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் என் சமூகத்தில் வந்து நில்லு. நீ வருத்தப்படுகிற, உன்னை அழுத்துகிற அந்த பாரத்தை, உன்னால் சுமக்கக்கூடாது இருக்கிற அந்த பாரத்தை நான்
லகுவாக்குவதற்கு, அந்த பாரத்தை உன்னிடத்திலிருந்து எடுத்து போடுவதற்கு நீ அதிகாலையில் என் சமூகத்தில் வந்து நில். நீங்கள் அதிகாலையில் தேவனை தேடும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாள் உன்னை அழுத்துகிற பாரங்களை கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவாருங்க. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் தேவனிடத்தில் செபிப்போமா? ஆண்டவரே, நீங்கள் வருத்தப்படுகிற காரியம் என்ன? நீங்கள் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்கள், எந்த காரியம் உங்களை அழுத்துகிறதோ அவைகளை இயேசுவனுடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்கள் பாரப்படுகிற, உங்களை அழுத்தப்படுகிற அந்த காரியத்திலிருந்து ஒரு விடுதலையை தருகிறார். பிரதர், ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த காலவேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே இருதயத்தையும் ஆத்துமாவையும் இளைப்பாறுதல் அடைய செய்யுங்கப்பா. அவங்களை அழுத்துகிற, வருத்தப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, எல்லா வேதனைகளையும் அவர்களுடைய பாதையிலிருந்து எடுத்து போட்டு கர்த்தருடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாய் கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.